வணக்கம் நேயர்களே. சித்ரா ஹரிதாஸ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை சித்ரா ஹரிதாஸ் அவர்கள் எழுதிய காதல் நாயகனே. காதலுற்றேன் காந்தியே, இந்த கதையோட தொடர்ச்சி தான் காதல் நாயகனே. காதலுற்றேன் காந்தியே கதையில வர ஜனனியோட மறுமண கதை தான் காதல் நாயகனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். காதல் நாயகனே. காதல் நாயகனே. நாயகன் 1. மதுரையில் திருமணத்தை முடித்துவிட்டு 3 நாள் அங்கேயே தங்கி மறுவீட்டு நிகழ்வையும் முடித்துவிட்டு 4ஆம் நாள் ஜோவியின் குடும்பத்துடன் சென்னைக்கு கிளம்பியிருந்தனர் விபு ஜோவி தம்பதியினர். சென்னையில் சின்னதாக கல்யாண வரவேற்பு நிகழ்வை வைக்க சொல்லியிருந்தான் விபு. தன்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்காகவும் அக்கம் பக்கத்தினர்களுக்காகவும் தூரத்து சொந்தங்களுக்காகவும் இந்த சின்ன வரவேற்பு. ஒரு சிறிய மேரேஜ் ஹாலில் வரவேற்பை வைத்திருந்தனர். கல்யாண வரவேற்பிற்கு புதிதாக தொடங்கியிருக்கும் ஜனனி கேட்டரிங் சர்வீஸிலிருந்து தான் வரவேற்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்தவர்கள் பரிமாறப்பட்ட உணவு வகைகளையும் அதன் ருசியையும் கண்டு பிரமித்துதான் போனார்கள். தனது மாமனாரின் உதவியில் அவர் கொடுத்த தைரியத்தில் கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்திருந்தாள் ஜனனி. குக்கர் செயலி மூலமாக தொடங்கிய சமையல் பயணம் இன்று கேட்டரிங் சர்வீஸ் வைத்து நடத்தும் அளவிற்கு முன்னேறியிருந்தது. அதற்கு காரணம் ஜனனியின் உழைப்பு மட்டுமல்ல, அவளுக்கு துணையாக இருக்கும் அவளது மாமனார் மாமியாரும் காரணம்தான். சதாசிவம் கௌரியை விட இவர்கள் இருவரும் ஜனனியை மகள் போலவே கொண்டாடுகின்றனர். அவர்களுக்கு மருமகளாக இல்லாமல் மகளாக இருக்கிறாள். தங்களது கடைசி காலத்தில் யாரும் இல்லாமல் அனாதையாக கண்ணீரும் கம்பளையுமாக கழிக்கத்தான் போகிறோம் என்று எண்ணி இருந்தவர்களுக்கு கடைசி கால வசந்தத்தை கொடுத்தனர் ஜனனியும் சச்சினும். வள்ளி நீலகண்டனின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போயிருந்த நிலையில் இடையில் வந்த மகள் மீண்டும் மன்னிப்பு கோரி அமெரிக்காவிற்கு அழைக்க அவர்கள் அவளிடம் நாசூக்காக மறுத்துவிட்டு கடைசி காலத்தை நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக கழிக்கின்றனர். விபு ஜோவியின் கல்யாண வரவேற்பு முடிந்து அனைவரும் கிளம்பிட ஜோவியின் குடும்பம் மட்டும் மறுநாள் செல்வதாக விபு வீட்டில் தங்கிக் கொண்டனர். வள்ளியையும் நீலகண்டனையும் நேராக வீட்டிற்கு அனுப்பி வைத்தவள் மண்டபத்திலிருந்து தனது கேட்டரிங்கில் வேலை செய்பவர்கள் அனைவரையும் சாப்பிட வைத்து வந்த சமையல் பாத்திரங்களை சரிபார்த்து சுத்தம் செய்து தனது அலுவலகத்தில் சேர்த்துவிட்டு அவர்களையும் கிளம்ப சொல்லியவள் நேராக சுதா வீட்டிற்கு தான் வந்தாள். சச்சின் அங்குதான் இருக்கின்றான். சச்சினை அழைத்து செல்ல வந்தாள். ஆனால் அவளை போக விடாமல் பிடித்து கொண்டனர் சுதாவும் மேகவாணியும். இந்த நேரத்துல தனியா உன் வீட்டுக்கு போகணுமா? வேண்டாம், நல்லா தூங்கி எழு. காலையில எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு நீ உன் வீட்டுக்கு போ என்று அன்பு கட்டளை போட்டார் மேகவாணி. அவளும் மறுக்க முடியாமல் வள்ளியிடம் சொல்லிவிட்டு இருந்து கொண்டாள். மூவரும் உறங்காமல் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சச்சின், ஜீவிதன், நவனிதன் என மூவரும் சுதாவின் அறையில் படுத்துக்கொள்ள மேகவாணியும் சுதாவும் ஹாலில் படுத்துக்கொள்ள முடிவு செய்தனர். வாணியையும் அறைக்குள் படுக்க சொல்லித்தான் சுதா கேட்டார். அவரோ மறுத்துவிட்டு சுதாவுடன் ஹாலில் படுத்துக்கொள்வதாக முடிவாக சொல்லிவிட்டார். அவர்களுடன் ஜனனியும் படுத்துக்கொண்டாள். ஜனனிமா, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. வந்தவங்க எல்லாரும் முதல்ல பாராட்டினது உன் சாப்பாட்டை தான். எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுடி என்று சுதா சிலாகித்து கூற அவளோ சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டாள். ஆமா ஜானுமா, ரொம்ப நல்லா இருந்தது. உன் அப்பா வெளியில கல்யாணத்துல அளவாதான் சாப்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. அதுவும் கடைசி வரை எல்லாருக்கும் எல்லாம் இருந்ததுதான் ஆச்சரியம். சில நேரம் வெறும் இட்லி, சாம்பார், தோசை மத்தது தீந்து போய் இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கடைசியா சாப்பிட்ட எங்களுக்கே எல்லாமே இருந்தது. வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. இன்னும் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா உடம்பு தாங்கலையே. ஆனா எனக்கும் உன் அப்பாவுக்கும் சின்ன குறை என்றதும் பதறிய ஜனனி, என்ன குறைமா? நீங்க எதிர்பார்த்தது எதுவும் சமையல்ல இல்லையா? சாப்பாட்டுல எதுவும் குறையா என கேட்டாள். இப்போதானே சொன்னேன் வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சுன்னு. இப்போ குறையான்னு கேக்குற? நான் குறைன்னு சொன்னது கல்யாணத்துக்கும் உன் சமையலையே புக் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. சாப்பாடு நல்லா இருந்தது. இன்னைக்கு கிடைச்ச திருப்தி அன்னைக்கு இல்லையேன்னு தோணுது. ஜோவி அப்பா வீட்ல கூட இதைத்தான் சொன்னாங்க. இந்த கேட்டரிங்கை ஏன் புக் பண்ணலைன்னு. அந்த குறைதான் என்று அவர் சொல்ல, குறை என்றதும் பயந்தவள் அவரது பதிலை கேட்டதும் தான் ஆஸ்வாசம் கொண்டாள். ஓ, இதுதான் காரணமா? நான் வேற எதுவோ ஒண்ணுன்னு பயந்தே போயிட்டேன்.
விடுங்கம்மா, ஜோபி வளகாப்புல பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நாம வகை வகையான விதவிதமான சாதத்தை இறக்கிடுவோம் என்றார். மேகவாணியும் சுதாவும் சிரித்துக் கொண்டனர். அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க என்றார். அடுத்ததா? அடுத்து என்னதும்மா இருக்கு? கேட்டரிங் சர்வீஸ ஒழுங்கா கொண்டு போகணும். ஓரளவு பேர சம்பாதிக்கணும். ஜனனி கேட்டரிங் சர்வீஸ்ன்னு சொன்னாலே நல்ல விதமா நல்ல பேர் சொல்லணும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லம்மா என்றாள். இது மட்டும் போதுமாடி? அதான் வாழ்க்கையா? பேரும் புகழும் ஓரளவுக்கு வச்சுதான் திருப்தி பட்டுக்க முடியும். அதுவே கொஞ்ச நாள்ல சலிச்சு போயிடும். உண்மையான சந்தோஷம் எல்லா சுகமும் உறவும் பெற்று வாழ்றது தான். எல்லாரும் உனக்கு இருந்தாலும் வாழ்க்கை துணையும் உனக்கு அவசியம்டி. உனக்கு பெருசா வயசாகிடல. இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல என்றார். நல்லா சொல்லுங்க அண்ணி. இப்படியே இருக்க போறாளா? கேளுங்க. வள்ளி இத பத்தி பேச்சே எடுக்கறதில்ல. கௌரி புலம்புறா. என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு. என்ன சொல்றது சொல்லுங்க என்று சுதாவும் ஆரம்பிக்க, இவளுக்கு ஐயோ என்றானது. இவர்களிடமிருந்து தப்பிக்க வழியில்லாமல் விழி பிதுங்கி போனாள். பதில் சொல்லுடி. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? 2 கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில தோத்து போய் நிக்கிறேன். 3வதா வேற கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? 3வதா? மாப்பிள கூட நடந்தது கல்யாணம் இல்ல விபத்துன்னு தானே சொன்னேன். அதெப்படி இன்னொரு கல்யாணம் ஆகும்? அப்படி பார்த்தா இப்போ நான் பண்ணிக்க சொல்றது 2வது கல்யாணம் தானே? என அவள் விட்ட வார்த்தைகளை அவளுக்கே திருப்பிவிட பதில் சொல்லாமல் தடுமாறினாள். கணவரை இழந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஒன்னும் பெருசா வயசாயிடல. சச்சின் அப்பா இல்லாம வளரணும்னு நினைக்கிறியா? கணவன் கூட வாழ்றது தாண்டி நிறைவான வாழ்க்கை. புரிஞ்சுக்க ஜானும்மா. நீயும் எனக்கு ஜோவி போலதான். நீயும் புருஷன் குழந்தைங்கன்னு வாழணும்னு ஆசைப்படுறோண்டி என்றார் அக்கறையில். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தின நினைப்பு எனக்கு இல்லம்மா. அத பத்தி யோசிக்கவும் நேரமில்ல. இப்படியே கழியட்டுமே என் வாழ்க்கை. இன்னொரு கல்யாணத்தை நினைச்சாலே உள்ளுக்குள்ள கூனி குறுகி போயிடுறேன். வேண்டாம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் சச்சினுக்கு ஆதரவா இருக்க என் மாமனார் மாமியார் போதும். இத பத்தி பேச வேண்டாம்மா. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன் என்று பேச்சை கத்தரித்துவிட்டு போய் படுத்துக்கொள்ள சுதாவும் வாணியும் ஒருவரை ஒருவர் இயலாமையுடன் பார்த்து கொண்டனர். இங்கோ ஜோவியை தன்மேலே போட்டுக்கொண்டு தலையை கோதியபடி படுத்திருந்தான் விபு. விபு, இன்னைக்கு விருந்து உண்மையாவே நல்லா இருந்ததுல்ல? கல்யாண விருந்த விட ரிசப்ஷன் விருந்து சூப்பரா இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டேன். ஜானு அக்கா கையில ஏதோ இருக்கு விபு என சிலாகித்து கூறினாள் ஜோவி. ம், உண்மைதான் ஜோ. அவ சமையல்ல ஏதோ மேஜிக் இருக்கு. எனக்கு எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் அவளை இப்படி பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி அவ சுதந்திரமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அடிக்கடி அவகிட்டயும் சொல்லுவேன். இப்போதான் கேட்டிருக்கா. எனக்கு கொஞ்சம் அவளை நினைச்சு திருப்தியா தான் இருக்கு என்றான். ஆனாலும் அவங்க தனியா இருக்காங்களே விபு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லையே. பிடிச்ச பிடியில நிக்கிறாங்க. நீயும் அவங்க கிட்ட கல்யாண பேச்ச எடுக்க மாட்டேங்கிற. ஏன்? எனக்கு அவன் நிம்மதி முக்கியம் ஜோவி. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது அவ மனசு எதிர்பார்க்கிற ஆறுதல நான் தான் கொடுக்கணும். அவ கல்யாணம் பண்ணிக்கிறதும் தனியா வாழ்றதும் அவ விருப்பம். ஏன் அதை திணிச்சு இன்னொரு தப்ப நாம செய்யணும்? அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருந்தா இருக்கட்டும், நாம ஆதரிப்போம். இல்லையா, தனியா இருக்க பிடிச்சிருக்குதுன்னா இருக்கட்டும், அதையும் அக்செப்ட் பண்ணுவோம். இது அவ வாழ்க்கை. இனி அவ தான் அவ முடிவுகளை எடுக்கணும். இனி அவளை டார்ச்சர் பண்ண வேண்டாமே என்றான். ஜோவிக்கும் சரி எனப்பட தலையை அசைத்து அதை ஏற்றுக்கொண்டாள். நாளைக்கு நாம எங்க போறோம் விபு என ஆர்வமாக கேட்டாள். முக்கியமான இடத்துக்கு போறோம்டி. என்ன இடம்? அவன் நெஞ்சில் நாடியை பதித்து அவன் முகம் பார்த்து ஆர்வத்துடன் கேட்டாள். பிஎட் காலேஜுக்கு தான் என்று சட்டென சொன்னதும் அவளது ஆர்வமெல்லாம் வடிந்து போனது. பிஎட் காலேஜுக்கா? அங்கே எதுக்கு என எழுந்து அமர்ந்தாலும் அவனும் அவளை நெருங்கி அமர்ந்து அவளை அணைத்தவன். நீ செகண்ட் இயரை கண்டினியூ பண்ண வேண்டாமா என மூக்கை பிடித்து ஆட்டியபடி சொல்ல அவனது கையை தட்டிவிட்டவள் வேண்டாம் என்றாள். என்ன வேண்டாம்? பிஎட் வேண்டாம். நான் அத்தை கூட வீட்லேயே இருக்கேன் விபோ என செல்லம் கொஞ்சியபடி அவனது நாடியை பிடிக்க கையை தட்டிவிட்டு கோபமாக முறைத்தான். அதெல்லாம் முடியாது. நீ பிஎட் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அத்தைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை படிக்க வைக்கிறேன்னு. உன் பேச்சை கேட்டா அவங்களுக்கு என் மேல இருக்க கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும். அதனால நான் லீவ்ல இருக்கும்போதே உன்னை காலேஜ் சேர்த்துடணும்னு முடிவா இருக்கேன் என்று அழுத்தமாக சொன்னான். நான் படிக்கலைன்னா எங்க அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை குறைஞ்சிடுமா? அதென்ன கொஞ்சம் நம்பிக்கையும் இல்லாம போயிடுங்கிற? ஏன் எங்க அம்மா முழுசா உன்னை நம்பலைன்னு சொல்றியா என கோபத்துடன் கேட்டாள். ஜோவி செல்லம்,
உண்மை அதுதான்டா. நான் இத கோபத்திலயோ, இல்ல ஆதங்கத்திலயோ சொல்லல. அவங்கள புரிஞ்சு, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு தான் சொல்றேன். நாம இனி வாழப்போற வாழ்க்கைய பார்த்து தான் அவங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை வரதும், வராததும். அதுபோக அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்க மட்டும் இத நான் செய்யல. நாம கணவன் மனைவியா இருந்தாலும், நீ சுதந்திரமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு இந்த படிப்பு உனக்கு அவசியம். 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற நிலைமைய பொறுத்து, நீ வேலைக்கு போறதும், போகாததும் உன் விருப்பம். என்று கன்னத்தில் முத்தம் வைத்து அவளை சமாதானம் செய்ய, அவளோ, எங்க அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை வர, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்றாள். என்ன? என அவளை இழுத்து அணைத்து ஆர்வமாக கேட்டான். பேசாம அவங்களுக்கு ஒரு பேத்தியோ பேரனையோ பெத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும்ல எப்படி என புருவத்தை உயர்த்தி கேட்டிட. ஐயோ, என் ஜோவிக்கு எவ்வளோ அறிவு. கல்யாணம் பண்ணி புள்ளைய கொடுத்துட்டா உடனே அவன் நல்லவன்னு நம்பிடுவாங்களா? புள்ள குட்டி இருந்தா எவனும் தப்பு பண்ண மாட்டானாக்கும். என் அறிவு ஜீவியே, படிக்கிறத மட்டும் யோசி. உங்க அம்மாவுக்கு என் மேல முழு நம்பிக்கை வர வைக்கிறத பத்தி நான் பாத்துக்கிறேன் என்ன என்றான். அவளோ உதட்டை சுளித்துவிட்டு, அப்போ நீ 1 வருஷம் தள்ளி படுக்க போறியாக்கும் என்றாள். யாரு சொன்னா? முத்தம் கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன், சேட்டையும் செய்வேன். எல்லாருக்கும் நமக்குள்ள. ஆனா அதுல ஒரு எல்லை உண்டு. 1 வருஷம் கழிச்சு தான் நமக்கு குழந்தை. அதுவரைக்கும் நம்ம மேரிட் லவ்வர்ஸ் டி என்று அவளுக்கு முத்தங்களை வாரி இறைக்க அவளும் அவனது முதுகை ஆக்டோபஸ் போல ஆக்கிரமித்து அணைத்து கொண்டாள். இருவருக்குள்ளும் கட்டுப்பாட்டுடன் கூடல் நிலவியது. இடுப்பை பிடித்தபடி பொத்தென மெத்தையில் விழுந்தானவன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் சமையலறையிலேயே சமைத்து கிடந்தவன் இப்போதுதான் தன் அறைக்கே வருகிறான். வந்ததும் தனது அலைபேசியை உயிர்ப்பித்து புலனத்தை திறந்து பார்த்தான். எதிர்பார்த்தவளிடமிருந்து குறுஞ்செய்தி எதுவும் வந்திருக்கவில்லை. அடியை அண்ணம்மா, ஒரு வாரமா பதில் போடாம தவிக்க விடுறியடி என்ன? எப்போதாண்டி பேசுவ என்ட? என புலனத்தை பார்த்து தன்னந்தனியாக புலம்பிக் கொண்டிருந்தான் இளன். அவன் எதிர்பார்க்கும் அவனது அண்ணம்மா அவனுக்கு பதில் தீனி போடுவாளா, இல்லை இன்னும் தவிக்க விடுவாளா? நாயகன் 2. ஜோவியின் குடும்பத்தை மதுரைக்கு அனுப்பி வைக்க குடும்பமாக ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தனர். ரயில் கிளம்ப இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. பயணத்தில் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்த விபு மாமனாருடனும் ஜீவியுடனும் நின்று கொண்டான். மகள் ஜோவியை தனியாக அழைத்து தன்னுடன் நிறுத்தினார் மேகவாணி. அவர்கள் இருவரும் தனியாக செல்வதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஜோவிமா, உன் அத்தை ரொம்ப நல்லவங்க. அதுக்காக நீ நம்ம வீட்ல இருக்கிறது போல அங்க இருக்கலாம்லாம் நினைக்க கூடாது. அவங்க கிட்ட கேட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உன் கடமைய நீ சரியா செய்யணும். வார்த்தைக்கு வார்த்தை அவங்க கிட்ட வாயாடாம உன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லு. புரிஞ்சுப்பாங்க. இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நல்ல விதமா கொண்டு போறது உன் கையில தான் இருக்கு. அதே நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் நீ அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லணும் ஜோவிமா. உனக்காக நாங்க எப்போதும் இருப்போம் என்று மகளை பிரிய போகின்ற தவிப்பிலும் அவள் வாழப்போகும் வாழ்க்கையை நினைத்து பயத்திலும் பள்ளிக்கு செல்லும் சிறு பிள்ளையிடம் கூறும் அறிவுரை போல கூறினார். அவளோ சரிம்மா என்று தலையாட்டினாள். அடுத்து என்ன பண்ண போற ஜோவி? இன்னைக்கு பிஎட் காலேஜ் போகணும்னு சொல்லியிருக்காருமா. உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அங்கதான் போக போறோம். செகண்ட் இயர் கண்டினியூ பண்ண போறேம்மா என்றாள். அதை கேட்டதும் அவருக்கு சிறு திருப்தி. எங்கள படுத்துற மாதிரி மாப்பிள்ளையும் பாடுபடுத்தாம ஒழுங்கா படிச்சு முடி. வேலைக்கு போகணும்னு எண்ணம் இருந்தா போ. அம்மா மறுபடியும் சொல்றேன். உனக்கு இங்க என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. உடனே அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன். எதையும் உள்ளுக்குள்ள வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத ஜோவிமா. புரியுதா? என மீண்டும் மீண்டும் அவர் அழுத்தி சொல்ல நேற்று விபு சொன்னது அவளது நினைவிற்கு வந்தது. அதை வாய்விட்டு அவரிடம் கேட்டுவிட்டாள். மா, இன்னும் உங்களுக்கு விபு மேல முழுசா நம்பிக்கை வரலையா? அவள் கேட்டதும் சற்று தடுமாறியவர், நம்பிக்கை இல்லாம தான் உன்னை அவருக்கு கட்டி கொடுத்தேனா? என்ன பேசுற நீ? என்று கடிந்தார். குரலில் ஒரு நடுக்கம் இருந்ததை உணர்ந்தவள் மெல்ல புன்னகைத்து, உங்களுக்கு விபு மேல முழு நம்பிக்கை வருமா? அவன் என்ன அப்படி பார்த்துப்பான். நாங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நிச்சயம் தப்பா போகாது. நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க என்று கட்டி அணைத்தாள். அவருக்கோ கண்ணீர் வந்துவிட்டது. மகளை இறுக அணைத்து கொண்டார். வேலைக்கு சேர்த்துவிட்டு வழி அனுப்பி வைக்கும்போது கட்டி அணைத்து அழுத மகள் இன்று சிரித்துக்கொண்டு வழி அனுப்பி வைப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அம்மாவை மிஸ் பண்ணுவதான? கண்டிப்பா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா என்று கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ரயில் கிளம்ப இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. எல்லோரும் ஒன்று கூடி நின்றனர். மாமா, ஜோவிய என இழுக்கும் போதே, என்னடா ஜோவிய கண் கலங்காம பார்த்துக்கணுமா என நக்கலாக கேட்டான் விபு. ச்சே ச்சே, ஜோவிய கல்யாணம் பண்ணியிருக்கீங்க.
நீங்க கண் கலங்காம இருக்கணும்னு சொல்ல வந்தேன். பெட்டர் மாஸ் லைட்டே வேணும்னு அடம் புடிச்சு கட்டிக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்க போகுதோ என்று வராத கண்ணீரை துடைத்தபடி வருத்தம் கொள்ள விபுவோ வாய் விட்டு சிரித்தான். அப்பா, உங்களுக்கு இவன் தேவையான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ட்ரெயின்ல ஏத்தி வேற ஊருக்கு கடத்தி விட்டுடுறேன் என்று பொய்க்கோபத்துடன் சொன்னாள் ஜோவி. ஹேய் ஜோவி, கொஞ்சம் திருத்தம். உன்னை ஊர் விட்டு ஊர் கடத்தி விட்டுட்டு நாங்க போறோம் என கிண்டல் செய்ய, அப்பா என மீண்டும் கடுப்பாக கத்தினாள். சும்மா இருடா என்று மகனை அதட்டியவர் விபுவிடம், என்னவோ தம்பி, அன்னைக்கு என் மகளை பாத்துக்குங்கன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சேன். பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. வருஷ கணக்குல பாத்துப்பீங்கன்னு நான் நினைச்சா, நீங்க வாழ்க்கை மொத்தமும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்களே. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி என்று இவரும் மகளை கிண்டல் செய்ய, நீங்களுமாப்பா என உதட்டி பிதுக்கினாள். அவரோ, சும்மாடா என்றவர், பாப்பாவை பாத்துங்க தம்பி. இனி எங்க பொண்ணு உங்க பொறுப்பு. உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க அதை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன் தம்பி என்றவர் விபுவின் கையை அழுத்தி பிடித்து கொண்டார். அவனது பார்வையோ அங்கே இருந்த வாணியின் மீது படிய அவரோ அவனை பார்க்கவில்லை. உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் மாமா. உங்க பொண்ணு இப்போ என்னோட உயிர். அவளை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களையும் அத்தையும் பாத்துக்கோங்க மாமா என்றவன், ஜேவி, அத்தையும் மாமாவையும் பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. நீ தான் கவனமா இருக்கணும். எதுனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுவேன் என்றான். தலையை ஆட்டிக்கொண்டே ஜீவிதன் தன் மாமனை அணைத்து விடுவித்தான். அண்ணி, அவ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்லிக் கொடுங்க, அவ கத்துப்பா. கொஞ்சம் செல்லம், ஆனா பொறுப்பா இருப்பா. பாத்துக்கோங்க அண்ணி என சுதாவின் கைகளை அழுத்தி பிடித்துக்கொண்டு மகளை கண்ணீருடன் சுதாவிடம் ஒப்படைக்க, சுதாவோ, என்ன நீங்க எங்க வீட்டு பொண்ண எங்களை பாத்துக்க சொல்றீங்க? ஜோவி இப்ப என் பொண்ணு. அவளை நான் பாத்துக்காம யார் பாத்துப்பா? நீங்க எதை பத்தியும் கவலை இல்லாம போங்க என்றார் ஆதரவாக. அந்த பாச பரிமாற்றங்களை ஓரமாக மகனை வைத்துக்கொண்டு சிரிப்புடன் பார்த்து நின்றாள் ஜனனி. அவளை கண்டதும் அவளருகே வந்த வாணி சச்சினை தூக்கி கொஞ்சி விட்டு, நீயும் ஜோவியும் வேற வேற இல்லை எனக்கு. நீயும் என் பொண்ணுதான். உன்னை முதல் முறையா பார்த்தனா என் மகளுக்கு நீ இடைஞ்சலா இருப்பியோன்னு நினைச்சேன். நீ நடந்துகிட்ட விதத்துல அது தப்புன்னு என் மனசுக்கு உரைச்சுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள சின்ன நெருடல் இருக்கு ஜனனி என்றதும் அவளோ, என்ன நெருடல்மா என்றாள். நீ இருந்த இடத்துல இப்போ ஜோவி இருக்கா. நீ தனியா நிக்கிறது தான் என் நெருடலே. சீக்கிரம் உன் மனசு மாறி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாதான் எனக்கு இந்த நெருடல் குறையும். அதுக்காக உன்னை கட்டாயப்படுத்தல. உன் வாழ்க்கைக்காக நல்லா யோசி ஜானு. நான் வரேன் என்று அவள் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு சென்றார். ரயில் கிளம்பிவிட மூவரும் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டனர். கண்ணீருடன் தாய் தந்தை தம்பியை அனுப்பி வைத்தாள் ஜோவி. அவளை தோளோடு அணைத்து கொண்டான் விபு. வீட்டிற்கு வந்துவிட்டனர். ஜோவியை அழைத்து கொண்டு விபு கல்லூரிக்கு செல்ல தயாராகிட மூவரிடமும் சொல்லிக்கொண்டு ஜனனி சச்சினை அழைத்து தன் வீட்டிற்கு வந்துவிட்டாள். ஜனனியின் முகத்தில் களைப்பு அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தும் வீட்டு வேலைகளை பார்க்க முனைந்த ஜனனியை தடுத்து உறங்க சொல்லி அனுப்பி வைத்தார் வள்ளி. சச்சின நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அறைக்குள் அனுப்பி வைத்தார். அவளுக்கும் உறக்கம் தேவைப்பட்டதால் அறைக்குள் வந்ததுமே மெத்தையில் சரிந்தாள். தனது அலைபேசியில் அலாரம் வைத்து தூர வைக்க போனவள் என்ன நினைத்தாலோ புலனத்தை எடுத்து பார்க்கலானாள். அவனிடமிருந்து, இனிய இரவு, இனிய காலை வணக்கம், திருமணம் எப்படி முடிந்தது, பிஸியா, ஹாய் சொல்லக்கூட நேரம் இல்லையா, எப்போ மேடம் மெசேஜ் பண்ணுவீங்க என்று அவனது தவிப்புகளும் ஏக்கங்களும் குறுஞ்செய்திகளாக அனுப்பி வைத்திருந்தான். அவளோ அதை முறுவலுடன் வாசித்துவிட்டு பதில் ஏதும் அனுப்பாமல் அலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு உறங்க சென்றாள். ஆனால் குறுஞ்செய்திகளுக்கு சொந்தக்காரனோ இன்னும் அவளது பதில்கள் வராது போக கடுப்புடன் காலை சமையலை செய்து கொண்டிருந்தான். கொதிக்கும் எண்ணெயில் கடுகை சொத்தென போட அது படபடவென வெடிக்க ஆரம்பித்தன. படபடவென வெடித்து வெளியே கொஞ்சம் தெறிக்க அது பக்கத்தில் நின்றிருந்த பஞ்சம்மாளின் முதுகிலும் பட்டுவிட சுர்ரென்று வலிக்கவும் திரும்பி பக்கவாட்டில் நின்றவனையும் கடாயையும் மாறி மாறி பார்த்தார். வாய்க்குள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் இளன். அவன் முகத்தை பார்த்தார். அவர் பார்ப்பதை கவனிக்காது தாளித்துவிட்டு சட்னியில் கொட்டினான். கடுகுக்கு போட்டியாக கடுகடுப்புடன் இருந்தான். டே இலா, யார போட்டிப்படி தாளிக்கிற என அவன் வாய்க்குள் அறைபடும் நபர் யாரென அறிய கேட்டார். கடுக போட்டுதான் தாளிப்பாங்க, பின்ன உன் புருஷனை போட்டா தாளிப்பாங்க என அந்த கோபத்திலும் அவரை கேலி செய்யும் வேலையை மறக்கவில்லை. கடாயில எண்ணத்தை போட்டு தாளிக்கிறேன்னு கேட்கலடா கருவா பயலே. உன் வாயில யார போட்டு தாளிக்கிறேன்னு கேட்டேன். என் புருஷனை இழுக்கினா இந்த நாளே விளங்காதுல்ல உனக்கு என்றவர் திட்ட,
ஆமா, விளங்காது. வைரலிங்கத்தை இழுத்து பேசலேனா எப்படி அந்த நாள் விளங்கும் எனக்கு? சொல்லு என மீண்டும் கேலியில் இறங்கினான். ஆட, அந்த அளவிடு. எனக்கு பதில் சொல்லு. யார் மேல துரைக்கு கோவமா இருக்கு? வேற யார் மேல கோவமா இருப்பேன்? எல்லா கோவமும் உன் பேத்தி மேல தான். ஒரு வாரமா மெசேஜும் பண்ணல, ஃபோனும் பண்ணல. இங்க ஒருத்தன் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சமும் அக்கறை இல்ல. அந்த கோபம் தான் என்றவனின் குரல் தழுதழுத்தது. அவ தோஸ்துக்கு கல்யாணம்னு தானே சொன்னா. அவ வேலை பிஸியில பேசாம விட்டுருப்பா. ஃப்ரீயானதும் எடுத்து பேச போறா. இதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு மேல கோவப்படுற நீ? என பார்த்திடாத பெண்ணவளுக்காக பேச அவரை தீயாக முறைத்து வைத்தான் இளன். என்ன பேசிவிட்டேன்னு முறைக்கிற நீ? என முகம் சுருக்க. அவளுக்கு என்ன, எல்லாரும் கூட இருக்காங்க. ஆனா எனக்கு அவளும் அவ மெசேஜும் தான் எல்லாம். அது அவளுக்கும் தெரியும். கிடைக்கிற நேரத்துல ஒரு வார்த்தை பேசி அனுப்ப சொன்னேன். ஒரு வாரம் ஆகுது பஞ்சு. ஒரு மெசேஜ் இல்ல, காலும் இல்ல. எனக்கு பைத்தியமே பிடிக்குது பஞ்சு என்ற தலையை பிடித்து கொள்ளாத குறையாக அவன் கத்த அவருக்கு அவனை நினைத்து பாவமாக இருந்தது. ஆம்பள உனக்கே இந்த சமையல் கட்டுல வேலை அதிகம். பொம்பளை அவளுக்கு இருக்காதாப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னைக்கு அவ பேசிடுவா. பாஞ்சு சொல்றேன், பாலிக்கும் பாரேன் என அவனது நாடியை பிடித்து கொஞ்சிட அவன் சமாதானம் ஆகும் முன்பே மேலும் அவனது கோபத்தை ஏற்றும் விதமாக கூடத்தில் இருந்து கட்டளை ஒன்று சத்தமாக வந்தது. இவ ஒருத்தி எழுந்து தொலைச்சிட்டா. இனி அடையிற வரைக்கும் என் பேரை ஏலம் விடுவா. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும் பஞ்சு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்று சலித்துக்கொண்டு சூடான பாலில் அவளுக்கு பிடித்த பொடியை கலந்து பஞ்சுவிடம் நீட்டி, போய் கொடுத்துட்டு வா அந்த மகாராணிக்கு என்றான். ஆத்தி, நானா? நான் போனா அந்த கிழவி ஏதோ சக்களத்திய பார்த்த மாதிரி கத்தி தள்ளுவா. நீ போடா பேரா என மீண்டும் கொஞ்ச. முடியவே முடியாது. தோசை ஊத்தணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயே போய் கொடு என்றான். அடுப்பில் அந்த பெரிய கல்லை வைத்து தேய்த்தபடி. இவரும் மெதுவாக ஆடி அசைந்து சமையல் அறையிலிருந்து கூடத்தை அடைய வெளியே நீள்விருக்கையில் அமர்ந்திருந்த வசந்திக்கும் அவரது தோளில் சாய்ந்திருக்கும் மித்ராவிற்கும் பஞ்சுவை கண்டதும் எரிச்சலாக இருந்தது. வசூ என பல்லை கடிக்க வசந்தி பஞ்சுவை தீயாக முறைத்தார். காரணம் தெரியாமலே அவரது முறைப்பை பெற்றுக்கொண்ட பஞ்சு வழிந்தபடி, பாப்பா, பாலு என அவளிடம் நீட்டினார். விட்டால் சுட்டு அவரை விழிகளாலே எரித்து விடுவாள் போலும். அப்படி ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாலை எடுத்து ஒரு மிடறு பருகியவள் முகத்தை சுளித்தாள். வசு, பால் கேட்டா பச்சை தண்ணி குடுக்கறாங்க உன் பேத்திக்கு. எனக்கு இந்த பாலே வேண்டாம், போங்க என விறுவிறுவென மாடி ஏறி சென்று விட்டாள். மித்து, மித்து குட்டி இருடா, சூடு பண்ணி கொண்டு வர சொல்றேன் என கெஞ்ச அவரது குரல் காற்றில் கரைந்து போனது. அதற்குள் மித்து அரைக்கதவை தாளிட்டிருந்தாள். கிழவி ஆடி அசைஞ்சு வந்து ஆறி போன பாலை என் பேத்திக்கு கொடுக்கற. இதுல என் பேத்திக்கு சளி பிடிச்சா நீ வந்து பாத்துப்பியா? பசியோட வந்தா என் பேத்தி, எதுவும் வேண்டாம்னு போயிட்டா. அவளுக்காகத்தானே நீங்க இங்க இருக்கிய. ஆனா அவளுக்கு அத கூட ஒழுங்கா கொடுக்க முடியல உங்களால. எங்க அந்த இலா கொலா, அவனை வரச்சொல்லு என்னும் போதே அவனே வந்தான். என்ன வேணும் உங்களுக்கு என சலிப்புடன் வந்து கேட்டான். ஒழுங்கா பாலை சூடு பண்ணி என் பேத்திக்கு கொண்டு போய் கொடுக்கற. இல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என அவர் மிரட்ட, தலைக்கு மேல் கையை வைத்து கும்பிடு போட்டவன், அத முதல்ல செய்யுங்க என்று உள்ளே சென்று பாலை சூடு செய்து எடுத்துக்கொண்டு மேலே அவளது அறைக்கு சென்றான். அறைக்கதவை தட்ட, எஸ் கமன் என்று உள்ளிருந்து குரல் வர கண்களை மூடி தன்னை சமன் செய்து உள்ளே சென்றவன் அவள் நின்ற கோலத்தைக் கண்டு சட்டென அதிர்ந்து திரும்பி நின்றான். அவன் திரும்பி நின்றதும் மித்ரா அவனை பின்னால் வந்து அணைக்க, இருந்த கோபத்தில் அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன் சப்பென அறைந்துவிட்டு வெளியேறியிருந்தான். கன்னத்தில் கை வைத்தபடி கண்ணீருடன் மெத்தையில் இருந்தாள். தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 3ல உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். டேட்டா, பபாய்.